உங்கள் சரவணன். நம்ம மெடிக்கல் காலேஜோடைய சீரியஸஸில் சில கல்லூரிகளை அடையாளப்படுத்தி அந்த கல்லூரியுடைய தகவல்களை வெளியில் கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய பலம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான கல்லூரியை பார்க்குறோம். சென்னையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற கும்மிடிப்பூண்டி இந்த ஏரியாவில் இருக்கிற வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை. காலேஜோட மேனேஜ்மெண்ட்டை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னா, பல்லாவரத்தில் வேல்ஸ் யூனிவர்சிட்டின்றது தமிழ்நாட்டில் தெரியாத மாணவர்களும் பெற்றோர்களும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அந்தளவுக்கு மிக பிரபலமான ஒரு கல்லூரி. 30 வருட காலங்களாக ஒரு எஜுகேஷன் சொசைட்டியில் எஜுகேஷனை கொடுத்துட்டே இருக்கிற எல்லா விதமான படிப்புகளும் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிஹெச்டி எல்லாமே ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ளே வச்சு ஒரு மிகப்பெரிய நேமை உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி. 28-30 வருடங்களாக இந்த மேனேஜ்மெண்ட் ஆனது திரைத்துறை அதுன்னு எந்த பக்கம் போனாலும் கூட இவர் பெயரை யாரும் தெரியாதவர்கள் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு மேனேஜ்மெண்ட்டு. அந்த கல்லூரிக்கு மெடிக்கல் காலேஜ்ன்றது ரொம்ப நாளாக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். அதனால மெடிக்கல் காலேஜ், பட் மெடிக்கல் காலேஜுக்கு உண்டான போதுமான இட வசதிகளும் இல்லாதனால இங்கே பல்லாவரம் இங்கே அவங்களால உருவாக்கப்படலை. அதனால தான் கொஞ்சம் தள்ளி திருவள்ளூர் மாவட்டத்தில் பண்ணாங்க. பட் வேல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சில தகவல்கள்லாம் சொல்லணும்னா மிகப்பெரிய நிறுவனம் தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக எல்லா இடங்களிலும் வேர்ல்டு வைடு அவங்க ஒரு நிறுவனம் வேர்ல்டு வைடு ஃபேமஸ். துபாயில் ஸ்கூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. அப்புறமேல பக்கத்து மாநிலத்தில் நிறைய இடத்துல மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிறாங்க. அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். பட் சில தகவல்கள் என்னால் பரிமாற முடியல. பட் உங்களுக்கு நமக்கு என்ன தேவை, நான் அந்த காலேஜ் போய் படிக்கிற மாதிரி தான் எனக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ 2021 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, இது 3வது வருடமாக நம்ம பார்க்குறோம். காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 22 லட்சம் சொல்கிறாங்க. உங்களுடைய மார்க் அடிப்படையில் இந்த கல்லூரியில் என்னால் சிறந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பை வாங்கி கொடுக்க முடியும். நான் பிளைண்ட் மோடடாக சும்மா நானாக ஒரு வேலையை சொல்லி ஒரு வேல்யூ சொல்லி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லி தவறான பாதையில் கைட் பண்ணுறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் ஒரு ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கல்லூரி நிர்வாகம் நேரடியாக இல்லை நானே நேரடியாக ரெக்வஸ்ட் பண்ணி அந்த மார்க்கை கொடுத்து பர்மிஷன் கேட்டு கூட அந்த கல்லூரியில் இடம் வாங்கி கொடுக்க முடியும். அந்த ஏரியாவில் இருக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓகே அப்படின்ற இருக்கிற கேட்டகரியாக இருக்கட்டும், கண்டிப்பாக தொடர்பு கொண்டு அதனுடைய வழிமுறைகளை என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன், சரிங்களா? காலேஜை பொறுத்த வரைக்கும் சில தகவல் இதுதான். நியூ காலேஜ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத, அகாடமிக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் என்ன மார்க்காக இருந்தாலும் பரவாயில்ல. பட் மார்க் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு சில ஸ்காலர்ஷிப் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளால் அதை நேரடியாக பெற்று கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீடிட்டு இருக்கிறவங்க நேரில் பாருங்கள். நம்ம அதுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.